அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழே நறுந்தேனே செகம் போற்றும் செம்மொழியே என்று தாய் தமிழை வணங்கி நம் வள்ளுவ பெருந்தகை நமக்கு ஆக்கி அளித்த திருக்குறளை இன்று உலகமே படித்து பயன்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் புதிதாக வள்ளுவ பெருந்தகை அவர்களுடைய சிலையை ஜெர்மனியில் நிறுவியிருக்கிறார்கள். இச்செய்தியை பார்த்ததும் உள்ளம் பூரிப்படைகிறது. உலகத்திற்கான ஒரு கவிஞன் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதில் வியப்பொன்றும் இல்லை. ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து இறுதியாக அவன் வீடு பேற்றை அடைவது வரை எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்கான அறத்தை சொன்னவர் நம் வள்ளுவ பெருந்தகை. ஆகையினால்தான் உலகமே இன்று வள்ளுவ பெருந்தகையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகமே திருக்குறளை மொழிபெயர்த்து அந்த அறக்கருத்துக்களை உள்வாங்கி தங்களுடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆகவே ஒரு தமிழன் ஆக்கியளித்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய படைப்பான திருக்குறளை தமிழன் எழுதியிருக்கிறான், தமிழில் படைக்கப்பட்டிருக்கிறது, உலகமே கொண்டாடுகிறது என்று நாம் பார்க்கையில் தமிழன் என்ற முறையில் நாம் பெருமை அடைவதோடு மட்டுமல்லாமல் அந்நூலை படித்து அந்த அறக்கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கி நம் வாழ்க்கையை மேன்மையடைய செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நூலினுடைய இலக்கு. ஆகவே தமிழ் பெருமக்களே, தமிழ் மக்களே, சான்றோர்களே, ஆன்றோர்களே, உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழ் மீது பற்று கொண்ட பற்றாளர்களே, நாம் அனைவரும் நம் தமிழ் இலக்கிய நூலான திருக்குறளை, அற இலக்கிய நூலான திருக்குறளை நன்றாக படித்து நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.